புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் உயிரி மருந்து கழிவு தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாக கடையடைப்பு போராட்டத்தில் வர்த்தகர்களும் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்போம். பாலமுருகன், தகவல்கள் என்ன? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட பிசானத்தூர் கிராமத்தில் அமையவிருக்கும் தனியார் உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலைக்கு எதிராக கடந்த 32 நாட்களாக கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்கள் பல்வேறு கட்டங்களாக தங்களது போராட்ட வரிகளை முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். மேலும் இப்போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் ஆதரவளித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் போராட்டத்தை கைவிடக் கோரி பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. உயிரி மருத்துவ கழிவு தொழிற்சாலை அமைக்கப்பட மாட்டாது என்று அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமான உத்தரவு அளிக்கப்பட்டால் மட்டுமே தங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று பிசானத்தூர் கிராம மக்கள் திட்டவட்டமாக கூறி போராட்டத்தை கைவிடாமல் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் கடந்த 32 நாட்களாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வரும் பிசானத்தூர் கிராம மக்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இன்று கந்தர்வக்கோட்டை வர்த்தக சங்கம் சார்பில் ஒரு நாள் முழு கடையடைப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மக்களின் அடிப்படை தேவைகளான பால், காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட மருத்துவ கழிவு தொழிற்சாலை அமைக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதத்தை விரைந்து தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நன்றி பாலமுருகன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.